பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ். திருத்தணியில் ஒடிசாவிலிருந்து வந்த ஒரு நபர், அவர் இங்க எங்கேயும் பணிபுரிவதாக தகவல்கள் இல்லை, ஊரை சுத்தி பார்க்கறது, தமிழ்நாட்டில் பயணமா இருக்கார். கிடைச்ச வேலையை செய்து கொண்டு ரொம்ப பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப எளிய பின்னணியை சேர்ந்த ஒரு நபர். அந்த ஆளை, அது ஆள் கூட இல்லை, 24 வயசா, அவனை விட சின்ன பசங்க 13 வயதில் இருக்கக்கூடிய 3-4 பசங்க சேர்ந்து பட்டாக்கத்தியால் வெட்டக்கூடிய அந்த வீடியோ, பொதுவாக எதிர்ப்பு இல்லாம இருப்பவனை வெட்டக்கூடிய அந்த வீடியோக்கள் பொது சமூகத்துக்கு ஒரு பெரிய பதட்டத்தை உண்டாகும். எதுவுமே அவனால செய்ய முடியலையே, கையை வச்சு தடுக்கிறான், கையை வச்சு தடுத்தாலும் அங்க வெட்டுதான் விழும். இவ்வளவு பாவப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒருவனை கெத்து காட்டுவதற்காக வெட்டுவது என்றால் இவனுடைய மூளைக்குள்ள என்னதான் இருக்கு வேற என்ன அப்படின்னு மக்கள் டென்ஷன் ஆக ஆரம்பித்து விட்டார். இந்த ரீல்ஸ் இவர்களே எடுத்தது, இந்த செய்யக்கூடிய இந்த பொறுக்கிகளே எடுத்ததுதான் இந்த ரீல்ஸ். இவர்கள் எடுத்த இந்த ரீல்ஸை வெளியே போடலைன்னா தினத்தந்தியில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் வெறிச்செயல் அப்படின்னு ஒரு சின்ன பொட்டி செய்தியாக 4-5 வரியில் அது முடிந்து போயிருக்கக்கூடிய ஒரு மேட்டர். இப்ப இந்த வீடியோ கவனத்தை ஈர்க்கிறது, அதனுடைய காரணங்களை தேடக்கூடிய பொது சமூகத்துக்கு பதட்டத்தை உருவாக்குது. அரசியல் மற்றும் சமூக கருத்துருவாக்க தரப்புகள் வழக்கம் போல பிரச்சனையின் தீர்வை நோக்கிய விவாதமாக இல்லாமல் பழியை முதல்ல தூக்கி கஞ்சா மேல போட்டுறது. ஐஜி நேற்றைக்கு சொல்லுகிறார், அதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை, டெஸ்ட் எடுத்திருக்கோம், முதற்கட்ட விசாரணையில் அப்படி எந்த ஆதாரங்களும் இல்லை. இன்னொன்று, வட இந்திய தொழிலாளி வடக்கன்கள் மீதான தமிழ் சமூகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வெறுப்பு, பரிதாபங்கள் கோபி போன்றவர்களால் உருவாக்கப்பட்ட வெறுப்பு, பல்வேறு நபர்கள், அதுல பரிதாபங்கள் கோபியை சொல்றாங்களே தவிர, சுதாகரை சொல்றாங்களே தவிர சீமானை யாரும் சொல்றது இல்லை. அதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. தமிழ்நாட்டில் 30 லட்சம் வாக்குகளை வாங்கி தொடர்ச்சியாக அரசியல் பேசக்கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சியுடைய தலைவனுக்கு இல்லாத பொறுப்பை ஒரு காமெடி யூடியூப் சேனல் நடத்துகிற 2 பேர் மீது இவனுங்க போடுறாங்கன்னா அதுலயும் ஒரு நுட்பமான வேலைப்பாடு இருக்கு. இருக்காங்க அந்த இடத்துல கூட அவர் அவுட் பண்றது. சோ கஞ்சா மீதும் இந்த வடக்கன் வெறுப்பு மீதும் போட்டு போகாத ஊருக்கு வழி தேடி இதை இழுத்து கொண்டு செல்கிறார். இதே பசங்களுக்கு, இந்த புள்ளிங்கோவுக்கு பதிலாக தென் மாவட்டத்தில் உள்ள சோழர் வம்சமடா, பாண்டியர் வம்சமடான்னு பேசக்கூடிய ஆசாமி எவனாவது வடக்கம் எதுக்குடா இங்க வர்றேன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இவனுக்கு பாட்டு போட்டு பண்ற மாதிரி அவன் டயலாக்கே விட்டுட்டு ஒருத்தன் கொரோனா டைம்ல பேசினான் பாத்தீங்களா, உள்ளூரில் அடிமையாக்கப்படுவதால் தான் அப்படின்னு, அயலூரில் அடிமையாக போகிறான், அது மாதிரி எதையாவது பேசியிருந்தான்னா அப்போ அது யாருடைய இன்ஃபுளுன்ஸால் நடந்ததாக பேசுவார். இன்றைக்கு தமிழ் சமூகத்தில் எல்லா சாதி பிராந்திய வர்க்க பிரிவுகளிலும் இதை போன்ற ஒரு புள்ளிங்கோ கசடு தலைமுறை, இது சென்னை தான், சென்னை அவுட்டர்ல தான், அதில் குறிப்பிட்ட சாதியில் தான், அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. பணம் புழங்கக்கூடிய பெரிய ஆதிக்க ஜாதிகள் தொடங்கி தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய சாதி வெறியர்கள் வரை எல்லா சாதி வர்க்க பின்புலத்திலும் இப்படி ஒரு கசடு தலைமுறை உருவாயிருக்கு. அதுல அது அத்தனை பேர்த்தையும் சேர்த்து தான் புள்ளிங்கோன்னு டேர்ம் பண்ணணுமே தவிர அப்படி அல்ல. இந்த உருவம் தங்களை வெளிக்காட்டிக் கொள்ளிக்கிற விதம், தங்களை ரவுடிகளாக மிகப்பெரிய மாஸ் ஹீரோக்களாக காட்டுறதுக்கு இந்த மாதிரி குரல் வித்தை செய்யக்கூடிய எல்லாரையும் தான் சேர்த்து இந்த மண்டை சைஸோட வச்சு புள்ளிங்கோன்னு டேர்ம் பண்றாங்க. அது சொன்னதுக்கு கார்த்தி சிதம்பரத்தை பிடிச்சி இன்னொரு பக்கம் இழுத்துட்டு போயிட்டாங்க, இது பண்ணையார் மெனஸ் அப்படின்னு. வாங்கட்டும், ஆமா, வேற எதுக்காவது வாங்குறது, இதுக்கு வாங்குறதா இருக்கணும் வைங்க. பிரச்சனை என்னவென்றால், இந்த புள்ளிங்கோ என்பது வடக்கே சாப்ரின்னு ஒரு சொல்ல பயன்படுத்துறாங்கல்ல, அது மாதிரி கேஸ்டிஸ்ட் ரேசிஸ்ட் பிராண்டு செய்யக்கூடிய ஓக் முற்போக்கு துயரம் வேறு ஒரு பக்கம் இருக்கு. அவங்க சில சொற்களை தொடர்ச்சியா பயன்படுத்துறாங்க, அதுக்கு பொருள்லாம் என்னன்னு கூட நமக்கு தெரியல. சிக்கோனா சிக்கோ தான், புள்ளிங்கோ, இதையெல்லாம் இந்த பொறுக்கிகள் பயன்படுத்தும் போது இயல்பாகவே அப்படி இல்லாதவர்கள், அந்த பகுதியில் இருப்பவர்கள் அதுல இருந்து ஒரு விளக்கு ஏற்படணும்ல. நாங்க பயன்படுத்த மாட்டோம்னு வரோம்ல, நாங்க பாட்டு தான் பாடுவோம், ஜாலியா தான் இருப்போம், இந்த கிரைம் அருவாளை தூக்குறது பட்டாக்கத்தி தூக்குறதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னா ஒண்ணு நீங்க அதை பயன்படுத்தக்கூடாது, உங்களுக்கு இயல்பாவே அது மேல விருப்பம் வரக்கூடாது அந்த டேர்ம் மேல. ஆனா இவனுங்க அந்த டேர்மை பயன்படுத்திக்கிறானுங்க. அவங்களுடைய பேஜுகளை எல்லாம் பார்த்தா, இந்த மாதிரி அருவாளோட சுத்தக்கூடிய பொடியனுங்களுடைய பேஜ் எல்லாம் பார்த்தா புள்ளிங்கிற அடையாளம் தான் தங்களுக்கு அவனுங்களே வச்சுக்கிறது. மட்டை அடிப்போம் ஒரு கொலை பண்றத ரொம்ப சாதாரணமா மாதிரி பெருமைக்குரிய விஷயமாவும் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. சோ பணப்புழக்கம் இருக்கக்கூடிய பெரிய ஆதிக்க ஜாதிகள் தொடங்கி காசு இல்லாத சாதி வெறி மட்டுமே உள்ள தென் மாவட்ட சாதிகள் வரைக்கும் எந்த பாரபட்சமுமே இல்லாமல் சமூகத்துடைய எல்லா தரப்புகளிலும் ஒரு கசடு இதே மாதிரி இதே ரேஞ்சில வளர்ந்து தேங்கி
உருவாயிருக்கிறது. 13 வயது சிறார்களில் படிப்பு வராத ஒரு கூட்டம் இப்படி திரிகிறது. இவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் செய்வது எது அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனையுடைய வேர். விளைவுக்கு நீங்க 1000 காரணம் சொல்லலாம். செய்யும் போது சிகரெட் குடிச்சிட்டு இருந்தானா, பீடி குடிச்சிட்டு இருந்தானா, கஞ்சா குடிச்சிட்டு இருந்தானா, ஆன்ஸ் வச்சிருந்தானா, தண்ணியை போட்டிருந்தானான்னு என்ன வேணாலும் நீங்க செய்யலாம். ஆனால் பிரச்சனைக்கான வேர்ங்கிறது வந்து எது அவனை இப்படியான ஒரு வாழ்க்கை முறைக்குள் தள்ளுகிறதுங்கிற கேள்விதான். பழியை கஞ்சா மீது போடுவது என்பது இந்த புள்ளிங்கோவை ஜாதி ரீதியாக பிராந்திய ரீதியாக ஜெனரலைஸ் செய்து விடுவார்கள், அதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டி வரும்னு சில தரப்புகள் நினைப்பதால் உடனடியாக பதறி கொண்டு வந்து அப்படிலாம் சொல்லாதீங்க, கஞ்சா மட்டும் இல்லன்னா வெட்டி இருக்க மாட்டான் அப்படிங்கிறது. இன்றைக்கு கஞ்சா மட்டுமின்றி எல்லா சட்டத்தால் தடுக்கப்பட்ட தொழில்களும் அதிகப்படியாக நடக்கிறது என்றால் அதற்கு காரணம் வந்து கம்யூனிகேஷன். ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்பு போன் என்கிற பொருள் வருவதற்கு முன்பு வரைக்கும் இந்த மாதிரி சட்டவிரோத பொருள் கிடைக்க வேண்டும் என்றால் நேரடியாக அவன் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரிஞ்சா அங்க போய் வாங்கலாம். இதுதான் நிலை. போன் வந்ததற்கு பிறகு ஒரே போன் நம்பர் தான், அதை வச்சு யாரு வேணாலும் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுன்னு எப்படி வேணாலும் பிடிச்சு ஒரு பொருளை வாங்கி விட முடியும். இது வெறுமனே கஞ்சாக்கு மட்டும் சொல்லல, கஞ்சாவிலிருந்து பிராத்தல் வரைக்கும் எல்லாமே கம்யூனிகேஷன் அதிகமாகும் போது அதனுடைய கிடைக்கக்கூடிய அளவு வந்து ரொம்ப பெரிய அளவுல விரிஞ்சிருது. இன்றைக்கு பல மாநிலங்களில் இந்தியாவில் கஞ்சா வந்து சாதாரண பீடி மாதிரி பார்க்கக்கூடிய மாநிலங்கள் வட இந்தியாவில் உண்டு. அதுக்கு சிவனோட வேற ஒரு கனெக்ட் பண்ணி விட்டு தெய்வீக அம்சத்தையும் இப்பெல்லாம் சேர்த்திட்டாங்க. அது குடிச்சிட்டு கேட்கறதுக்குன்னு சிவம்பாட்டே பிளேலிஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சிவபானம். ஆக கஞ்சா கல்டிவேஷனை நீங்கள் தமிழ்நாடு மாதிரியான ஒரு தென் மாநிலத்தில் முழுமையாக நிறுத்தினால் கூட, அதை சொன்னதுக்கு அதை திருச்சு தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லைன்னு அமைச்சர் சொன்னார் நேற்று கிளப்பிட்டான். அவர் சொன்னது கஞ்சா கல்டிவேஷனை பூஜ்யமாக்கி இருக்கிறோம். அதை ஆக்கினாலும் கூட வெளியிலிருந்து வரத்தான் செய்யும். அதனுடைய டிமாண்ட் அந்த மாதிரி. கஞ்சா வந்து இன்றைக்கு பல நாடுகளில் லீகல். கம்மிஸ்ங்கிற பெயர்ல அமெரிக்காவில் இப்ப அது வந்து அதனுடைய எண்ணெயை பயன்படுத்தி சாக்லேட் ஆகி பபிள் கம் மாதிரி வாயில போட்டுக்கிற அளவுக்கு அது ஹிட் அடிச்சிட்டு இருக்கு. கஞ்சா போதையில் நெதர்லாந்துலயும் அமெரிக்காலையும் இப்படி எல்லாம் வந்து மட்ட பண்ணிட்டு திரிவது கிடையாது. போதைக்கும் மனித இனத்துக்குமான தொடர்பு 3000-4000 வருஷ வரலாறு இருக்கு. இப்ப இந்த பசங்க என்பதால் இன்றைக்கு கஞ்சாவோடு இதை கனெக்ட் பண்றாங்க. வட தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த பசங்க கஞ்சா இழுப்பது போன்ற வீடியோக்களை எல்லாம் போடுறாங்கிறனால இவனுக்கு கஞ்சா போட்டு தான் இதை பண்ணானுன்னு சொல்ல. இது தென் மாநிலத்து பிள்ளைங்க இதை செய்திருந்தால் நேரா கொண்டு போய் டாஸ்மாகை ஒழிப்போம், மதுவிலக்கு, சாதி வெறியும் சாராய வெறியும் தான் இதற்கான காரணம் அப்படின்னு இன்னொரு ஆங்கிள் கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் போதை என்பது குற்றம் செய்பவர்களுக்கு இடையே பொதுவாக காணப்படுகிற ஒரு பழக்க வழக்க சீர்கேடு. ஆனால் குற்றவாளிகள் குற்றம் செய்வதற்கான மனநிலையை, அதற்கான தேவையை உருவாக்குவதில் சமூக சிக்கல் தான் பிரதானமான பங்கு வகிக்கிறத. இது கஞ்சா குடிச்சதுனாலதான் கொண்டுட்டான், சாராயம் குடிக்கிறதுனாலதான் கொலை பண்றான்னா, சாராயம் குடிக்கிறவன் கஞ்சா குடிக்கிறவன் உலகம் முழுக்க இருக்கான். எல்லா நாடுகளிலுமா இப்படி ஒரு அட்டூழியம் நடக்கிறது? இவங்களுக்கு ஒரு சாக்கு. அது இங்கே பெரிய தாக்கங்களை உண்டாக்குவது 3ஆம் உலக நாடுகளுடைய இளம் தலைமுறையினருடைய இருத்தலியல் சிக்கல், அன்ஈவன் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன், இன்கம் இன்இக்வாலிட்டி. இது இருக்கக்கூடிய நாடுகள், எல்லா நாடுகளும் இது மாதிரியான ஒரு கசடு தலைமுறையை சந்தித்தே தீரும். வளர்ந்த நாடுகளிலும் கூட ஒரு தரப்பு, அமெரிக்கா மாதிரியான ஒரு நாடு இருக்குன்னா அங்கு கருப்பர்களுடைய நெய்பர்ஹுட்னு ஒன்று உருவாக்கி அங்கு இது மாதிரியான பிரச்சனைகளை அந்த நாடும் சந்திக்கத்தான் செய்யும். இது ஒரு பேஸ். இது எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும். நம்மளுடைய தமிழ் மக்கள்லயே கூட ஏழைகள் கடந்த 200 வருட வரலாறு எடுத்து விட்டா 8 திக்கும் எல்லா நாடுகளுக்கும் கப்பலேற்றி அனுப்பப்பட்டிருக்கிறார். கூலிகளாக, விவசாய கூலிகளாக, பண்ணை அடிமைகளாக அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர்களுக்கு உழைப்பதை தவிர அன்றைக்கு வேறு வழியே கிடையாது. அந்த தலைமுறைக்கு பிள்ளைகள் பிறக்கிறது, அது அவர்களும் உழைக்கிறார்கள், அதற்கு ஒரு பிள்ளைகள் பிறக்கிறது. அப்புறம் நவீன ஜனநாயகம் எல்லாம் முகிழ்த்த பிறகு உழைத்தால்தான் அன்றைக்கு சோறு என்கிற அந்த நிலையிலிருந்து உழைக்க தேவையில்லை, நமக்கு சோறு போட்டுருவாங்க வீட்டுல, அந்த அளவுக்கு வசதி வந்துருச்சுன்னு ஒரு நிலைமை வரும்போது அந்த தலைமுறை பசங்களுக்கு கஷ்டம் தெரிவதில்லை. அதில் படிப்பு வராத, வேற எந்த வேலைக்கும் லாய்க்கு இல்லாத ஒரு கூட்டம் இப்படியான வழியை தேர்ந்தெடுக்கிறது. இது இங்க மட்டும் இல்ல, இது ஒட்டுமொத்தமா பல நாடுகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்னொரு ஒரு பையன் வந்து வாத்தியார் எதிர்த்து பேசுவான், கோபி சுதாகர் கூட அதை வந்து இது பண்ணியிருந்தாங்க, வீடியோல ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அவன் கடைசியில் உண்மையாலுமே கேஸ் வாங்கிட்டு உள்ள போறான். அவன் என்ன ஃபியூச்சர்ல என்ன ஆகுறாங்கிறது 2 வருஷத்துல ஏறுனா ஜெயிலு, இறங்குனா பெயிலுன்னா அவனே தான். அமெரிக்காவில் கருப்பினத்தவர்கள் மாதிரி கனடாவில் ஈழத்தமிழர்கள் இவர்கள் அகதிகளாக போனவர்கள், பஞ்சம் வாழ வழியிலே மாபா இருக்காங்க.
இப்ப மலேசிய தமிழர்கள்னு ஒவ்வொரு இடத்துக்கும் பஞ்சத்துக்கு போன இடத்தில் உழைத்தால்தான் சோறு என்கிற நிலைமை மாறும் ஒரு தலைமுறை வரும்போது அவர்களுக்கு வரக்கூடிய அந்த இருத்தலியல் சிக்கல் இப்படியான பிரச்சனைகளுக்குள் கொண்டு போய் சேர்க்கிறது. இது எல்லாரும் கிடையாது, போறவங்க எல்லாருமே அப்படி இருக்காங்க. ஒரு தரப்பு, ஒரு பர்சன்ட். இந்த அவுட்லாஸ் எல்லா சமூகத்திலும் எப்போதும் இருக்கக்கூடியவர்கள் தான். படிப்பு ஏறாத, குடும்ப உறவுகளுடைய மதிப்புகள் தெரியாத, பயம் இல்லாத, இழப்பதற்கு பெரிதாக எதுவுமே இல்லாத ஒரு தலைமுறை, ஒரு கூட்டம் எல்லா சமூகத்திலும் இது மாதிரியான வேலைகளை ஒரு சாகச உணர்வு உள்ள நபர்கள் இவங்க தான் வந்து இதுக்கு பலியாறது. பொதுவாகவே இவர்களுக்கு இந்த மாதிரியான ஆட்களுக்கு தனக்கு ஒரு முக்கியத்துவத்தை உருவாக்குவதற்கு குட்டிக்கரணங்கள் அடிப்பார். தங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, அந்த அடையாளம் இழிவு கிடையாது, அது பெருமையானதுதான் ஒரு கதையாடலை நோக்கி அது போகும். நாம வெள்ளக்காரனாட்ட மாறுறதுக்கு மேக்கப் போட்டா கோமாளித்தனமா இருக்கும். ஆனால் கருப்பர்கள் அவங்களுக்குன்னு யூனிக்கா ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸை உருவாக்கிக்கிட்டு, ஒரு ஃபேஷனை உருவாக்கிக்கிட்டு, நகைகளை போட்டுக்கிட்டு, டேட்டூஸ்னு இதுதான் ஸ்டைல், இது எங்களுடைய ஸ்டைல், இது எங்களுக்கு யூனிக்கானது. இப்ப எமினம் வர்றப்போ அது என்ன வெள்ளக்காரன் பாடுறது, இந்த இசை வடிவமே எங்களோடதுடா, இதை நாங்க தான்டா பாடணும், அதுலயும் பங்குக்கு வரீங்களாடான்னு மோதல் ஒன்று உருவாகும். இப்படியான ஒரு யூனிக் ஸ்டைலை அவர்கள் உருவாக்குகிறார். இது வந்து தங்களுடைய முக்கியத்துவத்தை சமூகத்தில் பதிவு செய்வதற்கு என்ன வழின்னு தேடும் ஒரு குழுவுடைய மனநிலை. இது பாட்டு, டான்ஸு, ஸ்போர்ட்ஸு, கலை வடிவங்கள்னு இருக்க வரைக்கும் எதுவும் பிரச்சனையே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அதெல்லாம் எவ்வளவு கிரிஞ்சா இருக்கு. இப்ப கானா பாடல்கள் பாடுகிறார்கள் என்றால் அந்த பாடல்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் சொல்ல முடியாது. ஆனால் அதற்கு ஒரு சமூக மதிப்பை உருவாக்குவதற்கு உள்ளிருந்தே ஒரு தெருப்பு வேலை செய்யும். இப்ப மார்கழியின் மக்கள் இசைன்னு அதை ஏன் வந்து குளோரிஃபை பண்ணணும்? செய்வதற்கான தேவை அந்த அரசியல் தரப்புக்கு இருக்கு, அதை அங்கீகரிக்கணும் அப்படின்னு பண்றாங்க. இது இந்த லெவல்ல இருக்க வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை. இதுல 1% இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான வழிகளுக்கு போய் தன்னுடைய இருப்பை நிரூபிப்பதற்கு, எனக்கு பாட்டும் வராது, செஸ் விளையாட தெரியாது, கேரம் போர்டு விளையாட தெரியாது, பாக்ஸிங் தெரியாது, எனக்கு படிப்பும் வராது, வேலைக்கு போறதுக்கும் வக்கு இல்லை, ஆனால் எல்லாரும் என்னை பார்த்து பயப்படணுங்கிறது கூட இல்லை. அவனுங்களுக்கு தான் முக்கியஸ்தனாக நானும் சொசைட்டில ஒரு ஆளு, ஒரு லேபிள்னு காட்டுறதுக்கு அவனுங்க முதலீடு வைப்பது என்னன்னா தைரியம், வெட்டி தைரியம். எதிர்காலமே இல்லைனாலும் பரவாயில்லைன்னு முன்வைக்கக்கூடிய அந்த தைரியத்தை தங்களுடைய எல்டி ட்ரெயின்ல கத்திய சீடிக்கிட்டே ரீல்ஸ் போடுறது, இது மாதிரியான ஆட்களை, எக்ஸ்ட்ரீம் கிரிமினல் வேலை செய்யக்கூடிய ஆட்களை இன்ஃப்ளூயன்ஸ் செய்வது எது? அரசியல் சமூக தரப்புகளா அப்படின்னா ஆமா, சாதி கட்சிகள் இவர்களுடைய தவறுகளை நியாயப்படுத்துகின்றன. இவர்களுக்கு கோர்ட்டு கேஸ்னா போய் நின்று பெயில் எடுக்கிறது, அவங்கள உசுப்பேத்தி இதே லெவல்லே இவர்களை வைத்திருப்பதற்கான லெட்டர் பேட் அமைப்புகள் சமூகத்தில் இயங்குகின்றன. அதிமுக, திமுக போன்ற பெரிய கட்சிகளோ இதெல்லாம் நீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவதோ, அப்படி வளர்த்து குறைந்தபட்சம் அண்ணாமலை மாதிரியான ஒரு ஆசாமி இது மாதிரி ரவுடிகளை எல்லாம் கட்சியில சேர்க்கறது ஒரு மெம்பர்ஷிப் டிரைவாவே பண்ணிட்டு இருந்தா. அப்படி மற்றபடி பெரிய கட்சிகளுக்கு இது வழக்கமும் கிடையாது. இது சாதி கட்சிகள், லெட்டர் பேட் அமைப்புகள் இந்த வேலையை செய்வதுண்டு. போதையா அப்படின்னு கேட்டா அது ஒரு துணை கருவி, அது செய்யும் போது இருந்திருக்கலாம், இல்லாமலும் போயிருக்கலாம். போதைக்காக அதை செய்வதுங்கிறத வந்து நம்மளால உறுதி பண்ண முடியாது. சினிமாவான்னு கேட்டா அதற்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, சமூக பொறுப்பு இந்த மேட்டர்ல இருக்கு. இது காலகாலமாகவே அது சினிமாவுக்கும் சமூகத்துக்குமான இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக நெருங்கிய தொடர்பு. அது அரசியல். சிகரெட் மீதான டேபுவை உடைத்ததே சினிமா நாயகர்கள் ஸ்டைலாக சிகரெட் பிடிக்க. சிவாஜி மாதிரி சிகரெட் குடிக்கிறது உலகத்திலே நடிகை இல்லைன்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு தரப்பு வாதாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த மாதிரியான விஷயங்கள், சமூக விளக்குகள், டேபு எல்லாம் உடைக்கப்படுவதே சினிமா நாயகர்கள் அதை செய்யும் போதுதான். எம்ஜிஆரால நான் தன்னால ஒரு பொறுக்கியா, வேலைக்கு போகாதவனா, குடும்ப குட்டியை பார்க்காதவனா, சாராயம் குடிச்சிட்டு தெரியும் அப்படிலாம் நடிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் ரஜினி எடுத்த அந்த ஸ்டாண்டையே கூட ரஜினியுடைய சமகாலத்திலே பல பேரு எடுக்க பயப்பட்டாங்க. விஜயகாந்த் பாருங்களேன், போலீஸா நடிப்பா, அப்படி மத்ததெல்லாம் நடிப்பா. ரஜினி எடுக்கிற மாதிரியான அந்த பொறுக்கி புதிய பாதை கதைக்காக பார்த்திபே பின்னாடியே அலைஞ்சிருக்காரு. கடைசி வரைக்கும் கதை கேட்டு ஒத்துக்கல. அதுக்கப்புறம் தான் ப்ரொடியூசர் நீங்க சொல்லி பார்த்து இந்த கேரக்டர்கள் வந்து ஈஸியா இந்த இளைஞர்களால அவன் அப்படி இருக்கான், நாம அப்படி இருந்தா அது ஒன்றும் தப்பு இல்லை போல இருக்கு, நாயகனே அப்படி இருக்கான், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை போல இருக்கு, அதையெல்லாம் நார்மலைஸ் பண்ணியிருக்கு. இப்போ நீங்க இந்த அக்னி பிரதர்ஸுங்கிறாங்க, சுல்லான் அகிலன், தீபக் பாண்டியன், இது மாதிரி பல பொடியன்கள் நிஜமாவே அருவாள் எடுத்து 20 வயதுக்குள்ளாகவே பல மட்டைகளை செய்து சம்பவம் செய்து கேஸ் வாங்க வாழ முடியாது, அப்புறம் அவனையும் போடவாதான் செய்வாங்க. இதுதான் நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது
இதை பார்க்கக்கூடிய பல பேருக்கு கத்தி அடிச்சு நிஜமாவே வந்து எதிர்கேங்கோட கற்பனையான எதிரியா உண்மையான எதிரியா உருவாக்கிக்கிட்டு அவனை போய் வெட்டுவதற்கான தைரியம் இல்லைனாலும் ஒரு வானாபி ரவுடிகளாக மாற விரும்பி புள்ளப்பூச்சி ரயில்ல குத்த வச்சு உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு ஒடிசாக்காரனு கிட்ட அந்த வீரத்தை காட்டுவதுன்னா இவனுக்கு ரவுடி ஆகிறது நோக்கம் இல்ல, இவன் ரவுடி மாதிரி காட்டிக்க விரும்புறான். ரவுடி உயிரை இழக்கிறான். நான் மேல சொன்ன 3 பேரு என்னைக்கு இருந்தாலும் கத்தி எடுத்து கத்தியில தான் சாக போறானுங்க. அவனுங்களை மாதிரி சாகறக்கும் இவன் விரும்பல. இவனுக்கு வெறுமனே அந்த கெத்து மட்டும் வேணும். தான் ஒரு லேபிள், அதுவும் இன்ஸ்டாகிராம் ரவுடி, பேப்பர் ரவுடி அது மாதிரி பேப்பர் ரவுடி ஆகிறதுக்காக இந்த வேலைகளை இவனுங்க செய்யறானுங்க. இது வந்து ஒருத்தன் அடிபட்டுட்டான் அவனுக்கு கத்தி வெட்டு விழுந்துருச்சுங்கிற சம்பந்தப்பட்ட பிரச்சனையே இல்லை. இது மாதிரி வானாபி லட்சக்கணக்கில் இன்றைக்கு தமிழ் சமூகத்தில் இருக்கிறார்கள். இத்தனை பேருடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது. இவர்களுக்கு இழப்பதற்கு அன்பான குடும்பம், காத்திருக்கக்கூடிய ஒளிமயமான எதிர்காலம் எதுவுமே இல்லையா? இல்ல இவங்க அப்பேன் தாத்தேன் பாட்டம் பூட்டி எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சதெல்லாம் அடுத்து எப்படியாவது முன்னேறிடுவோம். இப்ப நாமளே கஷ்டப்பட்டு தான் பாடுபடுறோம். இந்த உலகத்துக்கு நம்ம ஏன் ஒரு 2 குழந்தைய கொண்டு வந்து விடணும் அப்படியும் ஒரு கேள்வி ஏழவாளைக்கு ஏற்படும்ல. இப்ப யாரோ ஒருத்தர் கூட சொன்னாங்க, கம்சன் கொன்றுவான்னு தெரிஞ்சும் எதுக்குடா 8 பிள்ளைய பெத்தான் அப்படின்னு. உலகம் அப்படித்தான் இயங்க முடியும். தெரியும் கொன்றுவான்னு தெரியும். நாம் பாடுகிற பாடுகளை தான் நமக்கு பிறக்கக்கூடிய இதே ஏழை குடிசையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளும் படும்னு தெரியும்னாலும் என்றைக்காவது ஒரு நாள் உழைத்து 3வது 4வது தலைமுறையிலாவது இந்த பாடத்துல இருந்து வெளியே வந்து நல்ல ஒரு வாழ்க்கை முறைக்கு போயிட மாட்டோமோங்கிற நம்பிக்கையில தான் ஒட்டுமொத்த உலகமும் இயங்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு கண்ணியே அறுந்து போகுது. இவனுங்க மட்டும் ஏன் இப்படி கசடுகளாக மாறி போகிறார்கள் அப்படிங்கிறதுக்கான தீர்வை தேடும். மாறாக இவனுங்க என்ன செய்யறானுங்கன்னா, தங்களுக்கான முக்கியத்துவம் என்பது தான் படிச்சோ ஏதாவது ஒரு வேலை வெட்டிக்கு போயோ ஏதாவது ஒரு துறை ரீதியில் சாதிக்கவோ செய்யணும்னா அதெல்லாம் ரேரு, அதெல்லாம் எல்லாராலையும் செய்ய முடியாதுங்கிறப்போ இந்த தைரியத்தை வைத்து தனக்கான முக்கியத்துவத்தை அவர்கள் உருவாக்க பார்க்கிறார்கள். எனக்கே வந்து 2000களின் தொடக்கத்துல அனுபவம் உண்டு. ஒரு ஊரு, ஒரு அரசு பள்ளிக்கூடம், அந்த அரசு பள்ளிக்கூடத்துல ஒரு ஒடுக்கப்பட்ட ஸ்லம், அந்த ஸ்லம்ல இருந்து வரக்கூடிய பசங்க வந்து ஸ்கூலுக்குள்ள ரவுடிகளாக ஒரு சின்ன லெவல், மேல்நிலை பள்ளியுடைய ரவுடி எந்த லெவல்ல இருப்பானுங்க, பேண்ட் கண்டகாலுக்கு மேல ஏத்தி விட்டுக்கிட்டு அடிதடி யாரையாவது மிரட்டுறது. அதாவது என்ன சொல்றது, இவனுங்களுக்கு மேல இருக்கக்கூடிய 25 வயசு பசங்க நெஜா ரவுடியா ஸ்டேஷன் சுத்திட்டு இருப்பானுங்க. இவனுங்க அவனுங்களை பார்த்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு ஸ்கூலுக்குள்ள ரவுடியா சுத்துவானுங்க. 15 நாளைக்கு முன்னாடி கும்பகோணத்துல பசங்க அடிச்சு ஒரு பையன் இறந்து போயிட்டாங்க இல்லையா? ஸ்கூல் பசங்க பக்கத்து கிளாஸ் பையனோட பிரச்சனை, அவனை அடிச்சு அவன் கிட்டத்தட்ட பிரெயின் டெட் ஆகி அது கொலைகேஸ் வரைக்கும் போய் நீங்க உள்ள இருக்காங்க. இவனுங்க இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ரவுடி பசங்களை பார்க்கக்கூடிய சின்ன பசங்க 10 வயசு 11 வயசு பசங்க இவனுங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு இந்த இன்ஃப்ளூயன்ஸை வந்து கண்ணெதிர பார்த்திருக்கேன். என்ன சொல்றது, அதாவது 10 ஏக்கர் 5 ஏக்கர் நிலம் வைத்திருக்கக்கூடிய பையன் இவனுங்களை பார்த்து பயந்து ஒதுங்கி ஓடுவான். ஏன்னா பள்ளிக்கூடத்துல அந்த பயம் ஒரு அங்க எது வலு, உங்க அப்பனோட சொத்து கிடையாது, உன்னுடைய சாதியுடைய சமூக முதலீடு கிடையாது. அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய 400 பேரில் யார் அடித்தால் திருப்பி அடிக்க முடியாது, அடியை வாங்கிட்டு அழுகணுமோ அவனை பார்த்தாதான் உங்களுக்கு பயம் வரும். அப்ப எல்லா பசங்களையும் என்னால மிரட்ட முடியுதுங்கிற அந்த மிதப்பு இருக்குல்ல, அது அவனுக்கு ஒரு வரலாற்று வெற்றியாக கூட தோன்றும். இந்த மிரட்டல் எல்லாம், ரவுடித்தனம் எல்லாம் வெளி உலகில் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வந்தால் செல்லுபடியாகாமல் செருப்படி தான் வாங்கும். அதுக்கப்புறம் அதே பசங்க 10 ரூபா கேட்டு கட்டிங்குக்கு வைன் ஷாப் வாசல்ல நிக்கிறதையும் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் காமால வந்து செத்து ஒழிஞ்சு 30-32 வயதை கூட தாண்டாமல் இறந்தும் போய்விட்டார். ஆனால் இன்னைக்கு திரும்பி பார்த்தா அந்த பசங்களுடைய வாழ்க்கையில அவனுங்க தான் ஒரு ஆளுன்னு தனக்கே திருப்தியான கெத்தாக இவனுங்க பாஷையில சொன்னா அப்படி வாழ்ந்த நாட்கள்ங்கிறது இந்த 9ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்குமான நாட்கள் தான். அவனுங்களுக்கே உள்ளூர தெரியுது. இதை விட்டால் அந்த வாழ்க்கை அதுக்கு மேல அவனுங்களுக்கு அதை கொடுக்காது. இந்த வேலைக்கு நிக்கிற மாதிரி. அப்போ இதுதான் வந்து இவங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தமுள்ள நாட்களாக அந்த 3 வருடம் 2 வருடம் தான் இருக்கு. இந்த டைமை வந்து ரவுடிசத்துக்கு வாழ்ந்துக்குவோம், வாழ்ந்தா வாழ வந்தான் வாழ்ந்தான்டாங்கிற ரேஞ்சில் அவனுங்க. இதுதான் இவனுடைய பிரச்சனையுடைய வேறு. இவனுடைய ரவுடிசம் ஒரு பக்கம் உள்ளூரில் காசு பணம் தேத்துவதற்கும் எப்படியும் உதவிடுது. அது பேர்த்த மிரட்ட முடியுது இல்ல, ஒரு போனை போட்டு இந்த வீடியோவை அனுப்புனாலே அவன் பயந்துருவான்ல, நம்ம வீட்டு வாசல்ல நாளைக்கு வந்து நின்று வெட்டி போட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு எல்லாருக்கும் ஒரு பயம் வரும்.
மறுபக்கம் ரீச், சோசியல் மீடியாவில் இதுக்கு கிடைக்கக்கூடிய ரீச், இது கீழே வந்து மாசுனா சூப்பர்னா எங்க ஊருக்கு வாங்கண்ணா, நான் உங்க கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னா அப்படின்லாம் கிளப்பி விடுவதற்கான ஆள். இந்த பிகைன் உட்ஸ், கலாட்டா மாதிரியான ஆட்கள்லாம் இதையெல்லாம் கடந்த காலத்துல என்ன இன்னைக்கு கேட்கறானுங்க, என்று தனியும் என்று ரத்த வேட்கை அப்படின்னு. இவனுங்க தான் என்ஹான்ஸ் பண்ணி விட்டது. இந்த மாதிரியான ரவுடிகள் பெரிய ரவுடிகளாக வளர்ந்து கோர்ட்டு கேஸ்னு தலைமறைவாக இருக்கும்போது, தலைமறைவில் இருக்கக்கூடிய ஒரு ரவுடிக்கு ஹோம் டூர் வீடியோ பேட்டி எடுத்தவனுங்க. ஒரு ரவுடியின் வீட்டு பங்களா எப்படி இருக்கிறது பாருங்கள், என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறார் பாருங்கள், அவர் கழுத்தில் தொங்கும் 30 கிலோ செயினை எப்படி அவர் கழுத்து தாங்குகிறது, இதெல்லாம் பேட்டி எடுத்து போட்டவனுங்க வெட்கமே இல்லாம இன்னைக்கு வந்து இது எல்லாம் என்ன, எங்கே செல்கிறது சமூகம் அப்படின்லாம் வந்து கதை பேசிட்டு இருக்காங்க. கூடுதலாக வெற்றிமாறன் மாதிரியானவர்கள் வந்து படமே எடுத்து விட்டுறாங்க. இவனுங்களா போட்ட பாட்டு கூட வெறுமனே கையில வச்சு டம்மு டம்முன்னு தட்டுன மியூசிக், அவரு நல்லா அனிருத்த வச்சு சந்தோஷ் நாராயண வச்சு மாச பிஜிஎம் இறக்கி விட்டுறாரு. ரவுடிசம் செய்வதுடைய நியாய தர்மங்கள்னு திரைக்கதையில் நீங்க என்ன ஜிகனா முலாம் வேணாலும் பூசிக்கலாம். ஆனால் அதை பார்த்து இன்ஃபுளுயன்ஸ் ஆகக்கூடிய இந்த பொடியர்கள் சிங்கால வேலர் படிப்பகம் அமைத்து கேரம் போர்டு எல்லாம் விளையாடி வாழ்க்கையில முன்னாடிலாம் சொல்ல மாட்டானுங்க. அவனுங்க மட்டை பண்றதை மட்டும்தான் உங்க படங்கள் இருந்து கத்துக்குவானுங்களே தவிர, மட்டை பண்ணிட்டு மாசா நடந்து வர்றப்ப அரசன் பிஜிஎம் எப்படி போடுறதுன்னு அவனுங்க யோசிப்பானுங்களே தவிர, நீங்க படத்துல 5 நிமிஷம் சொல்றீங்க பாத்தீங்களா, படிச்சு சிங்கார வேலர் மாதிரி ஆயிரணும், சிங்கார வேலர் பேர்ல படிப்பகம் நடத்தணும், அம்பேத்கர் மாதிரி ஆயிரும், அதெல்லாம் எவனுமே செய்ய போறது கிடையாது. இப்ப ஒண்ணுமே இல்ல, இந்த மயிலை சிவாவுக்கு அரசன் இந்த டீசர் வந்ததற்கு பிறகு எத்தனை எடிட்டுங்கிறீங்க, அவனுக்கு அவன் என்னன்னு தெரியும். உள்ளூர்காரனுக்கு மயிலை சிவா வந்து புரட்சியாளரா வாழ்ந்தாரா, மக்கள் பணியில ரவுடிசம் ஈடுபட்டாரா இருந்தாராங்கிறலாம் தெரியும்ல. அப்ப அந்த பசங்க அப்படிதான் அதை புரிஞ்சுக்கிறாங்க. இது இவருக்கும் தெரியாம பண்றாருலாம். அவர் தன்னுடைய படத்துடைய முற்போக்கு முகம் மறைந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ரவுடி கேரக்டருக்கு ஒரு புரட்சி ஜிகனாவை தூவி விட்டுக்கிறாரே தவிர, அவர் வேணும்னா ஒரு காரணத்தோட தான் ரவுடிசம் பண்றாருன்னு. இப்ப வரைக்குமே ரவுடிசம் செய்வோம் அப்படிங்கிற மோட்ல தான் ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு. ஆனால் இதெல்லாம் தான் இந்த பசங்களுக்கான இன்ஃப்ளூயன்ஸ். பண்ணை அடிமைகள்ல இருந்து ஜனநாயகம் முகிழ்த்து உடல் உழைப்பு, ஒரு குறைந்தபட்ச ஊதியம் மூலமாக வளர்ந்த ஒரு குடும்பத்துடைய ஒரு நவீன தலைமுறை இந்த கசடுகளை ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் போது, பிரச்சனை பெரிதாகும் போது சட்டம் தடுக்கும், தண்டிக்கும், அச்சத்தை உருவாக்கும். ஆனால் மறுபக்கம் மேலிருந்து இதையெல்லாம் குளோரிஃபை செய்யக்கூடிய வேலையை பல்ப் ஊடகங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கும் போது இந்த நதியோட்டத்தை நோக்கி வரக்கூடிய இன்ஃப்ளோ குறையவே கிடையாது. இதுக்கு பயப்பட்டு 2 பேர் இந்த வேலையை நிறுத்தினான்னா இதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி 10 பேர் உள்ள வருவாங்க. என்ன குடும்பம்னா பொண்ணுங்க பண்ணுது. இப்ப இவங்க பசங்களை டேர்ம் பண்ணி புள்ளிங்கன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, பொண்ணுங்க பண்ற இன்ஸ்டா ரீல்ஸ் பாத்தீங்கன்னா இதே பாட்டை வச்சுக்கிட்டு பொண்ணுங்களும் பண்றது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க, நான் மகாநல்ல படம் வந்தப்போ எத்தனை அறிவுஜீவி குரல்கள், எதற்காக அந்த பசங்களை இந்த உருவத்துல இப்படி காட்டுறீங்க. அந்த ஆள் ஒரு கமர்ஷியல் டைரக்டர், அவர் நிஜமாவே ஊருக்குள்ள ட்ரெயின்ல இது மாதிரி சுத்தக்கூடிய சமூகத்துக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய பசங்க யாருன்னு பார்த்து அதே மாதிரி ஆட்களை சித்தரிச்சார். அதுக்கு அன்னைக்கு எப்படி எல்லாம் குரல் வந்துச்சு தெரியுங்களா? இன்னைக்கு அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, அன்னைக்கு சுசீந்திரனை கண்டித்த இயக்குனர்கள் இன்னைக்கு கஞ்சாவால தான் பிரச்சனை. இத்தனைக்கும் அந்த குடும்ப கதாநாயகனுடைய குடும்பமும் பார்த்தீங்கன்னா சாதாரண அரசு குடியிருப்புல தான் குடியிருப்பாங்க. இங்கே அரசுடைய பொறுப்பும் சிக்கலும் என்ன, அதுதான் கடைசியா பேசி முடிக்க வேண்டிய இடம். ஏன்னா கட்டுப்பாடற்ற சுதந்திரம் என்பது 140 கோடி பேர் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாட்டில் குற்றவாளிகளுக்கு உரிமையை கொடுத்தா போலீஸ் கையில இருந்து தடியை புடுங்கினா என்ன ஆகும்? ஏன்னா இங்க குற்ற தடுப்பு என்பதே போலீஸ் மீதான அச்சத்தை அடிப்படையாக கொண்டுதான் செயல்படுத்தப்படுது. புரசைவாக்கத்துல கஞ்சா விற்கிறான்னு ஒருத்தனை போட்டு புதுக்குனாங்க திமுக ஆட்சிக்கு வந்தவுடன். இதே ஊடகவியலாளர்கள் கஞ்சா இது பண்ணான்னா அதுக்கு தகுந்த கேஸை போடுங்க, அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யாரு உரிமையை தந்ததுன்னு கேட்டாங்க. இன்னொன்று இதை விட கொடுமை, கூலிப்படை வச்சு, அதுவும் கள்ளக்காதல் விவகாரத்துக்கு வெளியூரிலிருந்து கூலிப்படை இறக்கி ரகளையில் ஈடுபட்ட அந்த கூலிப்படையினரை பிடிச்சு பல்வீர் சிங்னு ஒரு ஏஎஸ்பியா பல்ல புடுங்கி விட்டார். இந்த பல்ல புடுங்கறதுக்கு இவருக்கு யார் உரிமையை கொடுத்தது அப்படின்னு எவ்வளவு பெரிய சீனாங்க. என்னன்னா அதிமுக ஆட்சி போய் திமுக ஆட்சி வந்த பிறகு கொள்கை ரீதியாக அந்த கட்சியுடைய ஆட்சி எதுவும் சொல்ல முடியாது, வேறு எந்த சிக்கலும் மீடியாவுக்கு கிடைக்கவில்லை என்பது அவர்கள் எப்போதும் இருக்கக்கூடிய குற்றச்செயல்கள். நம்மளும் போலீஸ் புருட்டாலிட்டிக்கு ஆதரவான நபர்கள்லாம் கிடையாது. ஆனா போலீஸ் புருட்டாலிட்டி பண்ண வேண்டிய சூழல் எங்க வருது?
இல்ல இவங்க திமுகவுக்கு எதிராக வேற எதுவும் கிடைக்கல, இதை பயன்படுத்துவோம்னு இப்ப கூலிப்படையினுடைய பல்ல புடுங்கினத பெரிய சீனாக்குனாங்க. அந்த அதிகாரி மாசம் மாசம் கோர்ட்டுக்கு வர்ற செய்திகள் வந்து மீடியால வச்சிருக்கீங்க. அப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளுக்கு, இது மாதிரியான கிரிமினல் எலிமெண்டை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரிகளுக்கு அது சொல்லக்கூடிய செய்தி என்ன? நீ டியூட்டியை செஞ்சா மாட்டிக்குவ. உன்னுடைய வேலை கேஸ் போட்டு நிறுத்துவதுதான். குற்ற தடுப்பு அல்லது குற்றம் செய்வதற்கே அஞ்சக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் சொகுசு நமக்கு இன்றைக்கு இல்லை. இந்த மீடியா நாம் அப்படி போனா அங்க கிடைக்கும், இப்படி வந்தா இப்படி கிடைக்கும். ஆனா குற்றம் நடந்துச்சுன்னா அரசாங்கம் பழி ஏத்துக்கும். குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுத்தீனா நீ தான் கோர்ட்டுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை அதிகாரிகளுக்கு இந்த ஊடக பிரார்த்தல் வேலை வந்து செஞ்சு முடிக்கும். அதனுடைய தொடர்ச்சி தான் அது என்ன ஆகும், அது ஒட்டுமொத்த போலீஸுக்குமே ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்த்துறது இல்ல. கூலிப்படையை பிடிச்சி பல்ல புடுங்கினதுக்கு நம்மளை பிடிச்சி வச்சு சாத்திட்டாங்க. விஷயம் இருக்கு. இப்ப எடப்பாடி ஆட்சி காலத்துல சாத்தான்குளம் படுகொலை நடந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா காரணமே இல்லாமல் தந்தையும் மகனையும் கூட்டிட்டு போய், அதாவது ஒரு உள்நோக்கத்தோட ஒரு முன்னாள் வந்து அவங்க கேட்ட உதவியை செய்யல, காவலர்கள் கேட்ட இதை செய்யலன்னு சொல்லி அந்த காரணமாக வைத்து சந்தேக கேஸ்ல விசாரிக்கிறவங்க கொண்டு போய் வச்சு அடிச்சு கிட்டத்தட்ட அது ஒரு கொலை தான். இன்னைக்கு வரைக்கும் உள்ளதான் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கும் இந்த திமுக ஆட்சியில் நடந்த மரணங்களுக்கும், என்ன சொல்ல போனா விஜய் ஆர்ப்பாட்டம் நடத்தினால 24 கேஸ், அதுல பாதி பேர் வந்து ஜெயில செத்து போனாங்க. இந்த இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் முடிச்சு போட்டு திமுக ஆட்சியில வந்து லாக்அப் மரணங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குங்கிற மாதிரியான ஒரு நிலையை வச்சிருந்தா அப்ப காவலர்களை எப்படி சுதந்திரமாக செயல்பட இந்த அரசு அனுமதி? இந்த அக்னி கேங்குடைய கொலை ரிவெஞ்ச் பட்டியலை எடுத்து அந்த கதையை படிச்சீங்கன்னா எல்லாமே போலீஸ் தேடி பிடிப்பதற்கு முன்பு இவர்களே கோர்ட்ல சரண்டர் தான். ஒரு மர்டர் பண்றது சரண்டரு, 2 மாசத்துல ஜாமீன் வாங்கிட்டு அடுத்த பட்டியலில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆளை கொள்ளுவது. அப்ப இந்த 2 மாசத்துல ஜாமீனை எந்த அடிப்படையில் நீதித்துறை கொடுக்கிறது? இது நீதித்துறையுடைய கீழ் லெவல்ல நடக்கக்கூடிய லட்சணம். இப்படி சுதந்திரமும் சட்டம் ஒழுங்கும் நேர் எதிரில் இயங்குவதே பல முறை சொல்லியாச்சு. இரட்டை மாடு, 2 மாடுன்னா 2 மாடு ஒரே திசையில தான் போக முடியும். 2 வெவ்வேறு பக்கம் ஓடவே முடியாது. ஒரே நேரத்தில் சுதந்திரத்தையும் அயன் ஹேண்டால் பண்படுத்தப்பட்ட சட்டம் ஒழுங்கையும் அனுபவிக்க முடியாது. நீங்க சொல்ற மாதிரி மரண தண்டனைக்கு எதிரான கருத்து எனக்கு இருக்குன்னா அதை வந்து ஒரு பீடோ ரேபிஸ்டுக்கு கொடுக்கும் போது நான் கமுக்கமா இருந்துதான் வேணும். அப்ப போய் நான் மரண தண்டனைக்கு எதிரான கருத்தை புளுத்தி தான் தெரிவேன்னா, இப்ப இத வந்து அரசியல் கைதிக்கு தர்றாங்கன்னா அப்ப பொங்குறதுங்கிறது வேற. அதுதான் பொங்குறதுக்கான நேரம். இது மாதிரியான பீடோபைல் ரேபிஸ்டுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது என்றால் அங்க வந்து அது கள்ள மௌனமா முரண்பாடான்னு கேட்டீங்கன்னா ஆம். என்னுடைய கொள்கை கற்பை விட சிக்கலான இந்த சமூகத்துடைய ஒழுங்கு முக்கியமானது அப்படிங்கிற பார்வை முதல்ல வேணும். அதை போலதான் இது போன்ற கிரிமினல்களை போலீஸ் டீல் செய்கிறது என்றால் அதனுடைய காரணத்தை புரிந்து கொண்டு பொங்க வேணும். ஊடக பிரார்த்தலானுங்க சொல்றானுங்கிற காரணத்துக்காக அவங்க சொல்ற பக்கம் அதை இழுத்துட்டு போனீங்கன்னா அதனுடைய எதிர் விளைவுகள் இது மாதிரிதான் நடக்கும். நான் சொல்றேனே, இவனுங்களையே போன வாரம் கைது செய்து இவனுங்க வெறுமனே பட்டாக்கத்தியோடு ரீல்ஸ் போடுறானுங்க காரணத்துக்காக கைது செய்திருந்தீர்கள் என்றால் பூர்வ குடிகளுக்கு இதற்கு கூட உரிமை இல்லையான்னு கேட்டிருப்பாங்க. அவங்க வீட்டுல இருந்தே வந்து எம்பையனை புடிச்சிட்டு போறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு, என்ன தப்பு பண்ணுனான்னு கேட்டிருப்பாங்க. ஒருவேளை கைய காலை முறிச்சு கட்டு போட்டு விட்டுருந்தாங்கன்னா வைங்க, அப்ப அந்த அதிகாரியை வந்து சஸ்பெண்டுங்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. இந்த 2ல எந்த வேலையை செய்ய வேண்டும்? ஏதாவது ஒண்ணுதானே பண்ண முடியும். அது பண்ணா அதுக்கும் திட்டு விழுகும், விட்டா அது பண்ணாம சட்டத்தின்படியே செயல்பட்டா சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன சட்டம் ஒழுங்குன்னு கேட்கப்படும்னா ஆட்டோ ஓட்டுறதா வேண்டாமாங்கிறதா இதுல இருக்கக்கூடிய கேள்வி. ஆனால் இது போன்ற ஊடக பிரார்த்தலுக்கெல்லாம் அஞ்சி சமூக பதட்டத்தை உருவாக்கக்கூடிய இந்த கிரிமினல் எலிமெண்டை விட்டு வைத்திருக்க கூடாது அப்படிங்கிறதான் பிரச்சனை. டேட்டா சொல்வது ஒன்று, தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு பற்றி தேசிய குற்ற ஆவண காப்பகத்தில் இருக்கக்கூடிய டேட்டா சொல்லுவது ஒன்று. ஆனால் இங்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று எதிர்க்கட்சிகளால் ஒரு நேரேட்டிவ் கட்டி எழுப்பப்படுகிறது என்றால் அது உண்மையில வந்து இந்த ஓக் புரட்சி கும்பலுடைய குரலால் அது மக்கள் மனதில் எந்த ஒரு விளைவும் ஏற்படாது. ஆனால் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு இது மாதிரியான குற்றச்செயல்கள் நடக்கும்போது அதுதான் மக்கள் மனதில் போய் அரசாங்கம் அதற்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. இனிமேலாவது இந்த ரவுடி எலிமெண்ட்டுகளை நியாயப்படுத்தக்கூடிய குளோரிஃபை செய்யக்கூடிய சினிமாக்களை எடுப்போர் திருந்த வேண்டும். ஏன்னா பாரஞ்சித் கூட தன்னுடைய படங்கள்ல இது மாதிரி பண்ணுங்க, ரவுடிசம் பண்ணணும் அப்படின்னு ரவுடி பண்ணக்கூடிய கேரக்டர் இருந்தா கூட அதை தப்புன்னு சொல்லி படிங்கனான்னு கூப்பிடக்கூடிய கேரக்டர் அட்லீஸ்ட் படத்துக்குள்ளேயாவது அதை பண்றாரு. படத்துக்கு வெளியே வந்து அவர் பண்றது என்னன்னா பூவையாரையோ ஆம்ஸ்ட்ராங்கையோ இவர்களை குளோரிஃபை செய்யற வேலையை ஒரு பக்கம் பண்ணி விட்டுறாருன்னு வைங்க. ஆனா சினிமால பண்ணாம இருக்காப்ல. ஆனால் இவங்க வந்து அதையும் பண்ணி விட்டு மக்களை காப்பாத்துறதுக்கு பேர் ரவுடிசம்னா அதை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி டைலாக் வச்சு விட்டா
இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ரவுடித்தனம் செய்வது எந்த விதத்திலும் யாரிடத்திலும் பெருமையை தராது, காரி துப்பத்தான் செய்வார்கள் என்கிற அவமான உணர்ச்சியை உண்டாக்குவதற்கு வழிபார்க்க வேண்டும். மாறா பொறுக்கித்தனத்தை ஹீரோயிசமாக நம்பக்கூடிய இந்த தவிட்டு தற்குறி ஜெனரேஷனை இப்படியே உருவாக்கி விட்டு விட்டால் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் போது மட்டும் கூக்குரலிட்டு எந்த பயனும் இருக்காது. மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை. Politics பேசுறான். Politics.